டாலரின் விற்பனை பெறுமதியில் ஏற்பட்ட மாற்றம். அரச பங்களாக்களை மீள ஒப்படைக்க வேண்டும், 47 பேர் தவறியுள்ளதாக தகவல். சம்பிக்கவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு. மசகு எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்படுமா? டாலருக்கு நிகரான ரூபாயின் விலை சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னர் 300 ரூபாயை விட குறைவடைந்துள்ளது. அதற்கமைய இன்றைய தினம் டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 299.35 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 290.30 ரூபாவாகும். கடந்த 2023 ஜூன் 8ஆம் தேதி இறுதியாக டாலர் ஒன்றின் விற்பனை பெறுமதி 300 ரூபாவுக்கு குறைவாக காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் 50 பேரினுள் 3 பேர் மாத்திரமே அரசாங்க பங்களாக்களை மீள ஒப்படைத்துள்ளதாக பொது நிர்வாகம், நீதிமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழிலமைச்சின் உலக தகவல்கள் கூறுவதாக சிங்கள நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் 10 பேர் வீடுகளை ஒப்படைப்பது தொடர்பில் விசாரித்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அரசாங்க பங்களாக்களின் எண்ணிக்கை 50 ஆகும். அனைத்து அரசாங்க பங்களாக்களை மீள ஒப்படைக்குமாறு பொது நிர்வாகம், நீதிமன்றம், மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றம் மற்றும் தொழிலாளர் அமைச்சுக்களுக்கு அண்மைய தினங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவ்வாறு பங்களாக்களை மீள ஒப்படைக்காத முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது கொழும்பு ராஜகிரிய பகுதியில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவிக்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த வழக்கை 2025 பிப்ரவரி 28ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி சம்பிக்க ரணவக்க நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். 2016 பிப்ரவரி 28 தேதி ராஜகிரிய பகுதியில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தி நபர் ஒருவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பில் சம்பிக்க ரணவக்கவிற்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதால் மத்திய கிழக்கில் மோதல்கள் அதிகரித்து உலக எரிபொருள் விநியோகம் தடைபடலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $74.40 உயர்ந்துள்ளது. உலகில் எரிபொருள் உற்பத்தியில் ஈரான் 7வது இடத்தில் உள்ளது. இது ஒபெக்கில் 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக இருந்தது. மோதல் மேலும் தீவிரமடைந்ததால் ஹார்முஸ் கடல் வழியாக எரிபொருள் தாங்கிகளின் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடும் என சந்தை வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையிலான இந்த கப்பல் பாதை உலக எரிபொருள் வர்த்தகத்தில் பெரும் பங்களிப்பை அளிக்கின்றது மற்றும் உலகின் எரிபொருள் விநியோகத்தில் சுமார் 20% இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றது. ஏனைய ஓபெக் உறுப்பு நாடுகளான சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளும் இந்த கடல் வழியாக தங்கள் எரிபொருள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான கியூபா தூதுவர் ஆண்ட்ரஸ் மார்ஷலோ கொன்சாலெஸ் கொரிடா ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால ராஜதந்திர தொடர்புகள் மற்றும் நட்புறவுகளை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்த கியூபா தூதுவர் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்திற்கும் பாராட்டு தெரிவித்தார். இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை பலப்படுத்த கியூபா எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதேவேளை டெங்கு ஒழிப்புக்காக இலங்கை அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு கியூபா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என இதன்போது உறுதியளிக்கப்பட்டது. டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளில் கியூபா பெற்றுக்கொள்ள வெற்றிகள் தொடர்பில் சுட்டிக்காட்டிய கியூபா தூதுவர் இலங்கைக்கு டெங்கு ஒழிப்புக்கு அவசியமான சுகாதார சேவை வேலைத்திட்டங்கள் தொடர்பிலான நிபுணத்துவ அறிவை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வமாக இருப்பதாகவும் கூறினார்.